so-called intellectual லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லயும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது, எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு. ஆனா இப்ப எதற்காக ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள். அண்ணன் KN நேருவில் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட், நீங்க தமிழ் தாயில போட்டீங்க அப்படின்னு. ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்க ட்ராப் வச்சோம். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இத்தனை காலமாக இவரெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர். இப்ப இந்த சோசியல் மீடியா ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்க அடிக்க ஆரம்பிச்சே முதல் 2 லேயர் உரிச்சு எடுத்தாச்சு. இப்ப 3வது லேயர் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாம சொல்லியிருப்பார். அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இன்டெலெக்சுவல் பேங்க்ரப்சி, எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க போய் ஒரு 4 பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது. இவ்வளவு பேசுறாங்க. எந்த ஒரு IAS அதிகாரிகளோ IPS அதிகாரிகளோ நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% அமைச்சர்கள் இங்க நம்ம பிளைட்டை ஏத்தி விட்டா ஏறுவாங்களே தவிர சொந்தமா ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் படிச்சு பேசி ஏறணும். டெல்லியில போய் இறங்கினதுக்கு அப்புறம் அபிஷியல் கார் ஏறி போயிடுறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில பேசி தம்பி நார்த் பிளாக் இங்க கூட்டிட்டு போப்பாங்க. அதனால அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ₹1 வாங்கிட்டு வாங்கன்னா 90% அமைச்சர்கள்னால் முடியாது. தேர்ட் லேயர். ஒருவேளை இந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சு பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள இந்த குடும்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. குடும்பம் அங்கங்க. இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இந்த திராவிடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய 2 வீலர் ஷோரூம் பெங்களூர்ல பாதி வச்சு